இன்னைக்கு நம்ம சேனல்ல எந்த டாபிக் பத்தி பேச போறோம்னா ஆனா பாத்தீங்கன்னா 41,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க. என்னோட மாமியார் வச்சுதான் நாங்க வீடியோ எடுத்தோம். இன்னொன்னு ஒரு யூடியூபர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பூஸ்ட் அப் பண்றது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சப்ஸ்கிரைபர்ஸோட அந்த இன்ட்ரெஸ்ட் தான் ஒரு யூடியூபர்ஸ் வந்து வளர வைக்குது. ஓப்பனா சொல்ல போனா எங்களுக்கு உங்களோட சப்போர்ட் எனக்கு கிடைக்கல அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. நாங்க பாத்தீங்கன்னா லவ் மேரேஜ். சோ நாங்க வந்து அதுல ஒரு இன்ட்ரெஸ்டே காட்டாம நாங்க சேனலை விட்டுடலாம் அந்த மாதிரி ஒரு எண்ணத்து கூட வந்துட்டோம். வீடியோ பிடிக்கல அப்படின்னா எல்லாரும் என்ன நினைச்சிட்டாங்கன்னா அம்மா வச்சு பயங்கரமா வீடியோ பண்ணிட்டான், ஏர்ன் பண்ணதை விட ஸ்பெண்ட் பண்ணதான் அதிகம். நாங்க மோட்டிவேட்டா தான் இருக்கோம். நீங்க கண்டிப்பா எங்க என்னைக்காவது ஒரு நாள் பெரிய ஆளாக்கி விடுவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு எப்பவுமே இருக்கு. நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏதோ ஒன்னு இருக்கு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல எந்த டாபிக் பத்தி பேச போறோம்னா நீங்க எங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான வீடியோ தான் இது. ஆமா, இந்த வீடியோலாம் நாங்க ஸ்டார்டிங்லயே சேனல் ஆரம்பிக்கும் போதே போட்டிருக்கணும். நாங்களும் போடல, நீங்களும் எங்களை பத்தி கேட்கல. ஆமா, கமெண்ட்ஸ் தான் அதுக்காக தான் வந்து ஒரு வீடியோக்கும் கமெண்ட்ஸ் போடுங்க அதுக்குதான் சொல்றோம். நீங்க யாரும் கமெண்ட்ஸ் போட மாட்டீங்க. ஆனா பாத்தீங்கன்னா 41,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க. சேனல் வந்து நாங்க ஆரம்பிக்கும் போதே பாத்தீங்கன்னா என்னோட மாமியார் வச்சுதான் நாங்க வீடியோ எடுத்தோம். சோ அது நல்லாவே ரீச் ஆச்சு. ஃபுல்லா நீங்க அவங்களுக்காக கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க, அவங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க, எல்லாமே கொடுத்துருக்கீங்க. இப்ப அவங்களோட ஹெல்த் இஷ்யூஸால அவங்களால வீடியோ கண்டினியூ பண்ண முடியல. சோ அதனால நாங்களே வீடியோ வந்து எடுத்து போடுறோம். ஆனா அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையானே உங்களுக்கு தெரியல. 41,000 சப்ஸ்கிரைபர் இருந்தும் கூட எனக்கு எந்த கமெண்ட்ஸும் வரல. நான் நிறைய குக் பண்ணி போட்டிருக்கேன் வீடியோ, பட் அதுக்கான கமெண்ட்ஸோ இல்ல ஏதாவது நீங்க மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கூட எனக்கு எந்த வீடியோவுமே கமெண்ட்ஸ் கிடைக்கல. சோ அதுக்கான வீடியோ தான் இதுல நம்ம சொல்லிடலாம், என்ன நம்ம மிஸ்டேக் பண்றோம் தெரியணும் இல்லையா. சோ அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணலான்ட்டு எடுத்துட்டு இருக்கோம். இன்னொன்னு ஒரு யூடியூபர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பூஸ்ட் அப் பண்றது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சப்ஸ்கிரைபர்ஸோட அந்த இன்ட்ரெஸ்ட் தான் ஒரு யூடியூபர்ஸ் வந்து வளர வைக்குது. அதுக்கு நீங்க வந்து கமெண்ட்ஸ் இதெல்லாம் நீங்க பண்ணுங்க. இந்த மாதிரிலாம் நீங்க ஒரு ஐடியா மாதிரி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கும் ஒரு இது வந்து ஒரு மல்டி கண்டென்ட் சேனல் அப்படின்றதுனால நீங்க ஏதாவது ஐடியா கொடுத்தீங்கன்னாலும் நல்லா இருக்கும். அம்மா வீடியோ பண்ணும்போது பாத்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் போட்டீங்க, பயங்கர இன்ட்ரெஸ்டா இருந்தது, அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. இப்போ அவங்களுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்ததுனால பண்ண முடியல. பட் அதே இன்ட்ரெஸ்டோட தான் இப்போ நாங்க பண்ணிட்டு இருக்கோம் நாங்க 2 பேரும். ஆனா அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வியூஸோ இல்ல உங்ககிட்ட இருந்து ஒரு சப்போர்ட் எனக்கு ஓப்பனா சொல்ல போனா எங்களுக்கு உங்களோட சப்போர்ட் எனக்கு கிடைக்கல அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஆனா 40 சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் இருக்கு. ஒருவேளை அந்த பழைய வீடியோஸை பார்த்து சப்ஸ்கிரைபர்ஸ் வரீங்களா என்னன்னு தெரியல. தயவு செஞ்சு அம்மாவோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. அம்மாவும் தனியா ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, ஏன் வர முடியல அப்படின்ற வீடியோ சேனல்லயே போடுவோம். ஆமா, போஸ்ட் பண்ணுவோம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா நானும் வீடியோஸ் போட்டுட்டே இருக்குமே தவிர அது வந்து சப்ஸ்கிரைபருக்கு என்ன வேணும் அப்படின்றது எங்களுக்கு சுத்தமா ஐடியாவே கிடையாது. நாங்க பாட்டு போஸ்ட் பண்ணிட்டே தான் இருக்கோம். சரி, அது பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றதே வந்து நீங்களும் சொல்ல மாட்டீங்க. சோ அது எங்களுக்கும் தெரியல, என்ன மாதிரி வீடியோஸ் எதிர்பார்க்கறாங்க அப்படின்றது எங்களுக்கு தெரியல. நாங்க பாத்தீங்கன்னா லவ் மேரேஜ். சோ நாங்க வந்து நான்வெஜ் சாப்பிடுவோம். இவங்க காலேஜுக்கு அப்புறமா நான்வெஜ் சாப்பிடுறதுனால நாங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துருக்கோம். அதுதான் உண்மையே. அவங்க நான்வெஜ் சாப்பிடுவாங்க. சோ உங்களுக்கு நான்வெஜ் நான் சமைச்சு போடுற வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் நான்வெஜ் சமைச்சு போட மாட்டேன், வீடியோ கண்டினியூ பண்ண மாட்டேன். சோ நான் கண்டினியூ பண்ணணுமா பண்ண வேண்டாமா அப்படின்னு நீங்க தான் சொல்லணும். ஆடியன்ஸ் நீங்க சொல்லும் போதுதான் எங்களுக்கும் தெரியும் நம்ம பண்ற மிஸ்டேக் என்னன்ட்டு. சோ என்னென்ன வீடியோ எதிர்பார்க்கறீங்க நீங்க கமெண்ட்ஸ் போட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல அடுத்தடுத்து வீடியோ பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, இந்த வீடியோஸ் எதிர்பார்க்கறாங்க, அதை நாங்க நீங்க சொல்லும் போது ஃபீட்பேக் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஓகே, நம்ம இன்னும் நல்லா பண்ணணும்,
நல்லா இந்த சேனல் டெவலப் பண்ணணும்னு. எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதனால லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா நாங்க வீடியோஸே விட்டுட்டோம். இல்லன்னா அது நமக்கு சப்ஸ்கிரைபர் இருந்தோம், ஒரு லைக்ஸ் வர மாட்டேங்குது, ஒரு கமெண்ட்ஸ் வர மாட்டேங்குது சொல்லிட்டு நாங்க ஒரு இன்ட்ரெஸ்டே காட்டாம நாங்க சேனலை விட்டுடலாம் அந்த மாதிரி ஒரு எண்ணத்துக்கு கூட வந்துட்டோம். சரி இதுக்கப்புறம் நம்ம சேனலை விட்டுடலாம், வேண்டாம் கண்டினியூ பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு நான் சமைக்கிறத கூட விட்டுட்டேன். சோ இப்ப மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா இன்னும் நல்ல ஒரு எங்க சேனல் டெவலப் ஆகும்ன்ற நம்பிக்கை இருக்கு எனக்கு. சோ இந்த வீடியோக்கு நீங்க கண்டிப்பா கமெண்ட்ஸ் பண்ணணும். உங்களுக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்கலாலும் சரி, பிடிக்கலனா கூட எனக்கு கமெண்ட் சொல்லுங்க. அப்பதான் இன்னைக்கு ஒரு வீடியோ பிடிக்கல அப்படின்னா திட்ட கூட செய்யுங்க. சோ பரவாயில்லையே, திட்டத்துக்காகவாது எங்க வீடியோ பாக்குறாங்களேன்ற ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் இருக்கும். எதுவுமே போடாம அது நாங்க வாட்டி வீடியோ போட்டுட்டு இருக்கோம், எம்டி பாக்ஸ் மாதிரி வந்து கடைக்கு டீ யாத்திரை மாதிரி அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு. நாங்க அப்படியே நாங்க பாட்டு. அப்புறம் இன்னொரு ஒரு காமெடியான விஷயம் என்ன அப்படின்னா, 41 சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கோம். நாங்க வீடியோ போட்டுட்டு இருந்தோம். எல்லாரும் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, அம்மா வச்சு பயங்கரமா வீடியோ பண்ணிட்டான், பைக் வாங்கிட்டான், கார் வாங்கிட்டான், யூடியூபோட காசுலயே நிறைய வாங்கிட்டான் அப்படின்னா சொல்றாங்க. எதுவுமே கிடையாதுங்க. நீங்க எதிர்பார்க்கற மாதிரி சேனல்ல வந்து அவ்வளவு ஏர்னிங்ஸ் நான் பண்ணவே கிடையாது. 10 மாசத்துக்கு ஒரு தரம், 7 மாசத்துக்கு ஒரு தரம் இந்த மாதிரிதான் வந்திருக்கு. அதுவும் இந்த கோவிட் டைம்ல போடாததுனால எல்லாமே யூடியூபோட செட்டிங்ஸ் எல்லாமே இப்போ அந்த கோவிட்க்கு அப்புறமா நிறைய சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா நாங்க வீடியோ ஏர்ன் பண்ணதை விட ஸ்பெண்ட் பண்ணதான் அதிகம். நாங்க ஒவ்வொரு வீடியோக்குமே நான் பரவாயில்ல நம்ம நல்லா பண்ணணும்னு பயங்கரமா நாங்க ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம் காசு. ஆனா யூடியூப்ல இருந்து அந்த அளவுக்கு இன்கம் வரல. இருந்தாலும் நாங்க இப்போ வரைக்கும் ஸ்டில் நாங்க மோட்டிவேட்டா தான் இருக்கோம். நீங்க கண்டிப்பா எங்க என்னைக்காவது ஒரு நாள் பெரிய ஆளாக்கி விடுவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு எப்பவுமே இருக்கு. நாங்க விழுந்தாலும் எழுந்து வந்துட்டே தான் இருக்கோம். வீழ்வேன் என்று நினைத்தாயோ? நான் விடவே மாட்டோம். ஆமா. அதனால யூடியூப் காசுல பெரிய ஆயிட்டான் அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்குமே ஒன்னே சொல்லிக்கிறேன், ரொம்ப தேங்க்ஸ். அந்த மாதிரி நினைச்சு நான் பெரிய ஆயிட்டேன் நினைச்சுக்கோங்க. அது ரொம்ப சந்தோஷம். ஆமா, ரொம்ப சந்தோஷம் தான். நாங்க வந்து ஒரு வளர்ந்துருக்கோமே அப்படின்னு ஒரு சந்தோஷம் தான் இருக்கு. அதனால ரொம்ப ஹாப்பி தான். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க திட்டுறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு நான் வளர்ந்துட்டு இருக்கேன். அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். அதனால தயவு செய்து பிடிக்கலன்னா திட்டுங்க, கமெண்ட்ல திட்டுங்க. நல்லா இருந்துச்சுன்னா என்கரேஜ் பண்ணுங்க. நிஜமாவும் சந்தோஷப்படுவோம். ஓகே திட்டுறதுக்காச்சும் ஒரு ஆள் இருக்காங்களே நமக்கு அப்படின்னு சந்தோஷப்படுவோம். நீங்க திட்டுனீங்கன்னா அதுக்கு நான் ரிப்ளை கொடுக்க முடியும். சாரி அப்படின்ற வார்த்தை நான் கொடுக்கும்போது ஓகே இவங்க பாக்குறாங்க திட்டுறாங்க, நம்ம நெக்ஸ்ட் வீடியோல சேஞ்ச் பண்ணிடணும்ன்ற ஒரு ஆர்வம் எங்களுக்கு வரும். அதே மாதிரி சூப்பரா இருக்குப்பா நல்லா பண்றீங்கன்னு சொன்னாலும் அதுவும் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் தான். சோ நெக்ஸ்ட் வீடியோ நாங்க பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கும் எங்களுக்கு. நாங்க நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டுக்கோங்க. ஹார்ட் ஒர்க் போடலன்னு நாங்க சொல்லவே முடியாது. ஏன்னா ஒரு விஷயமும் பார்த்து வீடியோ இப்படி எடுக்கணும் அப்படி எடுக்கணும், சமையல் வந்து கரெக்டா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு வீடியோ சமைக்கிற வீடியோ எல்லாமே பாத்தீங்கன்னா எடுத்து பாருங்க. ரெசிபி விதவிதமான ரெசிபிஸ் நாங்க போட்டிருக்கோம். பட் அதுக்கான ஒரு மோட்டிவேஷனா நடக்கிற மாதிரி உண்மை எனக்கு வரல. திருப்பி ரிட்டர்ன்ஸ் அதுதான் உண்மையே. சோ இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிதான் இன்னும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு இந்த வீடியோக்காச்சும் நீங்க வந்து உங்களோட ஃபீட்பேக் கண்டிப்பா கொடுக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணி எங்க சேனல்ல பாருங்க. பாத்துட்டு சும்மா போகாதீங்க. நீங்க லைக் பண்ணலாம் கூட பரவாயில்ல, உங்க கமெண்ட்ஸ் எங்களுக்கு போட்டுட்டு போங்க. நீங்க உங்க மனசுல என்ன நினைக்கிறீங்க, உண்மையே பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அதை கண்டிப்பா நீங்க சொல்லணும். இந்த வீடியோல சொல்லியே ஆகணும். ஆமா, இவ்வளவு நாளும் வந்து இதெல்லாம் நாங்க மனசுக்குள்ளே வச்சிருந்தோம். இப்ப வந்து நாங்க வீடியோ பண்ணணும்ன்ற ஒரு ஆர்வம் வந்திருக்கு. அதனால நாங்க இதை எக்ஸ்போஸ் பண்ணிருக்கோம். ஒருவேளை இப்ப நாங்க பேசுறது யாரையாவது ஒருத்தர் மனசுல புண்பட்டு இருந்ததுன்னா ரொம்ப சாரி. இன்னொன்னு ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளேயே நிறைய எங்களுக்கு பொறாமைகள் எல்லாருக்குமே வர்றதுதான் அது. அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய சொன்னது வந்து எங்க ஃபேமிலிக்குள்ளேயே நடந்துருக்குது. ஐயோ பெரிய ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் கிடையவே கிடையாது. உண்மையிலே அப்படி நீங்க இப்ப நினைச்சீங்கன்னா ஆனா கூட தப்பு கிடையாது. பெரியவரானாலும் நாங்க வந்து எங்க மனசுக்கு தெரியும் நாங்க வந்து எது நல்லது பண்றோம் கெட்டது பண்றோம் எங்களுக்கு தெரியும். நாங்க வந்து எப்பவும் கூட ஒரே மாதிரிதான் இருக்கோம், மாறலாம் இல்ல. எப்பவும் கூட ஒரே மாதிரிதான் ஜாலியா எல்லாரையும் பார்த்துட்டு அன்பா அப்படிதான் போயிட்டு இருக்கோம். அதுக்கப்புறமா வந்து இவன் சொல்ற மாதிரி ஒரு பைக் வாங்கினது ஒரு பெரிய லெவல்ல ஒரு ப்ராப்ளமேட்டிக் மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிச்சாங்க. பைக் எல்லாம் வாங்கிட்டான், அம்மாவை பார்க்க முடியல, அதெல்லாம் கிடையவே கிடையாது. கஷ்டப்பட்டு உழைச்சு வாங்குறாங்க. யார்கிட்டயும் நம்ம போய் திருடி என்ன கொள்ளடிச்சிட்டு வந்து வாங்கல. எல்லாருமே பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு எங்க சொந்த உழைப்புல போட்டு பணத்துல இருந்தா வாங்கணும். யாரோட பணத்தையும் நாங்க கேட்டு எனக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் நாங்க வாங்கல. எங்களோட பணத்துல தான் நாங்க வாங்குவோம். சோ இதுல என்ன இருக்கு தப்பு இருக்கு சொல்லுங்க.
உடனே யூடியூப் சேனல்ல இருந்து காசு வந்துருச்சு, அதனாலதான் நீங்க இப்படி வாங்கிட்டீங்க அப்படி வாங்கிட்டீங்க. மெயினா வந்து அம்மாவை பார்த்தது இல்ல, அவங்கள கை விட்டுட்டாங்க அப்படிலாம் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. என்னதான் நாங்க லவ் மேரேஜா இருந்தாலுமே இவ்வளவு வந்து எங்க அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கா. அடிக்கடி நாங்க எல்லாமே என் பொண்ணோட சேர்ந்து ஆனா வந்து வீடியோ போஸ்ட் பண்றது ஏன்னா அவங்க சமைக்கிறது இல்லனால அவங்க போஸ்ட் பண்றது. இன்னொன்னு நீங்க கேட்க மாட்டீங்க, அவங்க பாக்கணும் அவங்க வீடியோஸ் போடுங்க அப்படி கேட்க மாட்டீங்க. சோ எங்களுக்கும் தெரியல என்ன மாதிரி வீடியோஸ் நம்ம வந்து கிரியேட் பண்ணணும், எப்படி போடணும், எப்படி வியூவர்ஸ் எதிர்பார்க்கறாங்க அப்படின்றது எங்களுக்கு தெரியல ஆக்சுவலி. அதுதான் உண்மையே. சோ அதனால எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய வீடியோஸ், நல்ல குவாலிட்டியான வீடியோஸ் தான் நான் கொடுத்துட்டு இருக்கேன். எதுவுமே வந்து ரொம்ப டிம்மான ஒரு இதுவுமே கிடையாது. நல்ல குவாலிட்டியில நல்ல ஒரு போன் வச்சுதான் எடுத்துட்டு இருக்கோம். எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு சூப்பரான குவாலிட்டியா உங்களுக்கு கொடுக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா லேட்டஸ்டா வந்து நிறைய விளாக்ஸ் நீங்க உங்க சேனல்ல பாக்கலாம். அது ஒரு இன்ட்ரெஸ்ட் தான். சோ பைக் வாங்கிட்டு வந்து வினோதோட அப்பா அம்மாவை போய் பாத்துட்டு வந்தோம். இப்ப நாங்க ஒரு பிளேஸ் போறோம்னா அங்க வந்து யாராவது ஒரு யூடியூபரை பாக்கணும். ஏன்னா நான் ஒரு யூடியூபரா இருந்தாலும் மத்தவங்க சேனல்ஸ் நான் பாப்பேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணிட்டு இருக்காங்கன்னா நான் அதையும் பாப்பேன். இன்கேஸ் அவங்க பாக்கணும் மீட் பண்ணணும்னு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அவங்க பாக்குறதுக்கு ஓகே சொன்னாங்க, கண்டிப்பா நான் அதை பார்த்து நம்ம சேனல்ல போடுவோம். அதே மாதிரி உங்களுக்கும் யாரையா பாக்கணும் இவங்க போய் பார்த்து போடுங்க நீங்க ஐடியா கொடுத்தீங்கன்னாலும் நாங்க போய் அவங்களை சந்திக்கிறதுல தயாரா தான் இருக்கோம். நீங்க நாங்க இப்போ வினோத் சங்கீதாவோட அப்பா அம்மாவை பார்த்தோம், வினோத்தோட அப்பா அம்மாவை. அதே மாதிரி அடுத்தது யாரையாச்சும் பாக்கணும் நீங்க ஆசைப்படுறீங்கன்னா அதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நாங்க அவங்களையும் போய் மீட் பண்றோம். கமல் லலிதா சேனல் அவங்க கூட நாங்க மீட் பண்றது கேட்டிருக்கோம். அவங்க ஓகே சொன்னாங்க, நாங்க அவங்கள போய் பாக்கலான்னு தான் இருக்கோம். இந்த மாதிரி நிறைய ஒரு கோயிலுக்கு லாங்கா போற மாதிரி எல்லாமே பண்ணலான்னு தான் ஐடியால வச்சிருக்கோம். சோ நீங்க தொடர்ந்து எங்க சேனல்ல பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா. அப்புறம் வந்து எங்களுக்கு வந்து லவ் மேரேஜ் எங்களோட ஸ்டோரியும் நாங்க அடுத்த வீடியோல வந்து போடுறோம். இந்த எங்களோட லவ் ஸ்டோரியை நிறைய மீடியாக்குலயே தெரியும். நாங்க வந்து எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டோம், எப்படி ஒரு 10 இயர்ஸ் வந்து லைஃப் நாங்க வந்து பண்ணிட்டு இருக்கோம், வாழ்ந்துட்டு இருக்கோம்ன்றது எல்லாத்தையுமே நாங்க வந்து வீடியோல சொல்றோம். நீங்க கேட்டாலும் நாங்க சொல்லுவோம். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, எங்க லவ் ஸ்டோரியை சொல்லணும்னா சொல்லுங்க, நாங்க சொல்றோம் கண்டிப்பா. அது எங்களோட ஸ்டோரி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாலியா இருக்கும். அதுவே ஒரு பெரிய கண்டென்ட்டா ஒரு எபிசோடா போடலாம். அது வந்து அப்ப மோசமா இருந்துச்சு, ஆனா மத்தவங்க சொல்லும்போது ஜாலியா தான் இருக்கும். ஆமா கரெக்ட், அந்த மாதிரிதான். நீங்க பாருங்க ரொம்ப லென்த்தா போகுது வீடியோ, அப்புறம் அதுக்கும் கோச்சுக்க போறாங்க, முடிச்சுக்கலாம். ஓகே, அதே மாதிரி இப்போ நாங்க டிராவல் பண்ற வீடியோஸ் எல்லாம் பாத்திருப்பீங்க. ஏதாவது வித்தியாசமா இந்த மாதிரி கோயில் போலாம் இதெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்றதே கமெண்ட் பண்ணீங்கன்னா எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க அந்த கோயிலையும் போயிட்டு விசிட் பண்ணி உங்களுக்காக வீடியோ கொடுக்குறோம். தேங்க்யூ சோ மச். எங்க மனசுல இருக்கிற பாரத்தெல்லாம் அப்படியே கொட்டின மாதிரி ஒரு வீடியோ இது. என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. சொல்லிட்டோம், இனிமே சப்போர்ட் பண்றதும் சப்போர்ட் பண்ணாலும் உங்க கையில தான் இருக்கு, சப்போர்ட் பண்ணுங்க. சோ இதோட நாங்க இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம். ஆமா, சப்போர்ட் பண்றீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இந்த வீடியோவை முடிச்சு மறுபடியும் எங்களோட வீடியோவை நெக்ஸ்ட் அப்படியே கொடுக்கறதுக்கு பாக்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கிறோம். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். எங்க வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அதே மாதிரி பண்ணுங்க. ஆமா, ஆல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும். மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நாங்க. பாய்.